ஏமாமா உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? அதுதான் ஆள் இருக்குல்ல, நீங்க வாங்க வெளியில வாங்க. மாப்பிள, இது நம்ம வயல்ல நம்ம வேலை. இதை செய்யறதுல என்ன கௌரவத்தை கிடக்குது? நீங்க போங்க, நான் வேலையை முடிச்சு வந்துடுறேன். நீங்க போங்க. மோட்டரை போட்டு விட்டுட்டு எங்கடா போயிட்டு வர்றேன்? வவுத்த கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்கய்யா. பக்கத்து தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? என் மாப்பிள தோட்டத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு என் மாப்பிள கிட்டே சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல உரத்தை கொண்டு போய் அடுத்தவன் தோட்டத்துல போட்டு வந்தா என்னடா அர்த்தம்? அது என்ன சாதாரண உரமாடா? அதுல கரும்பு எப்படி கருகன்னு வரும் தெரியுமா? இத பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே 1க்கு 2க்கு எது வந்தாலும் என் மாப்பிள தோட்டத்துல தான் நீங்க போகணும். இல்ல தொலைச்சு புட்டான் தொலைச்சு பிள்ளைங்களா உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். என்னடி சொன்ன? அட பாவி, என்ன ஏயா இப்படி போட்டு சித்ராது பண்ற? சொன்னா கேளுப்பா. அப்பா போமா அந்த பக்கம். நீ தள்ளி போமா, அவளை எனக்கு என்ன பண்றேன் பாரு. போப்பா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற திமிரா போட்டு வந்து பேசிக்கிறேன். பிச்சு போடுவா பிச்சு. இங்க வா. என்னம்மா ஏன் உங்க சண்டை போட்டுக்கறாங்க? அத ஏமா கேக்குறீங்க? உங்க நாத்தனார் வீட்டுக்காரர் இருக்காரே, சரியான குடிகாரு. வேலை வெட்டிக்கு போறதில்ல. வீட்டுல இருக்க பொருளை எல்லாம் ஒன்னொன்னா வித்து குடிச்சிட்டாரு. அது ஏன்னு கேட்டா இழுத்து போட்டு உதைக்கிறாரு. இத்தனை நாளா போனா போகுதேன்னு நம்ம ஐயா தான் அரிசி பருப்பையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதையும் நிறுத்திட்டாரா? இப்ப ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிறாங்கம்மா. அம்மா வாமா வா உட்காரு. பரவாயில்ல இருக்கட்டுமா, இத வாங்கிக்கங்க. எதுக்குமா இதெல்லாம்? வீட்டுல கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டுல வந்து எடுத்துக்க வேண்டியதானே? இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம் சரி, இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா. ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா, இந்தாங்க வாங்கிக்கங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கங்கம்மா. ராஜாத்தி சும்மா இருமா. ஏண்டி என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சை போட வந்துட்டியா? போய் வெளியே. ராஜாத்தி விடுமா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என் மேல உசிரியை வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டாமா. இவங்க அப்பா மாமா போகும்போது வரும்போது இவளை காட்டி மயக்கிட்டாமா. இத பாருங்க, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா எங்க அப்பா பத்தி அனாவசியமா பேசாதீங்க. அறிவு கேட்ட கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. பரவாயில்லம்மா, நான் வரேன். லட்சுமி லட்சுமி லட்சுமி, இத வந்துட்டேங்க. என்னங்க ராசாத்தி உன்னை அடிச்சாளா? இல்லையே. உண்மையை சொல்லு, நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன். அவ உன்னை அடிச்சாளா? ஆமாங்க, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம அவசரப்பட்டுட்டா. அவ யார் உன்னை அடிக்கிறதுக்கு? அவ்வளவு திமிராயிடுச்சு அந்த நாய்க்கு. அவளை இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ இருங்க, விடு. நில்லுங்க. அவ அடிச்சதுல என்ன தப்பு? அவ நிலைமையில நான் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் பழகுற என்னாலேயே ஒரு நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல. சின்ன வயசுல இருந்து உங்களை தான் கட்டிக்கணும்னு ஆசையோட இருந்த அந்த பொண்ணோட மனசு நீங்க கிடைக்கலன்னு உடனே என்ன பாடுபட்டிருக்கோம், அதையே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க அக்கா குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியுமாங்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அக்கா குடும்பத்தையே நடுத்தரல விட்டா பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் வீட்டுல ஒரு பெரியவங்கன்னு இல்லன்னா. இரு இரு இரு, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ எங்க அம்மாவை கூட்டிட்டு வரணும் அதானே? ஆமாங்க. இத பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அது என்னையே மண்ண வாரி விட்டு போனது. அது இங்க வந்துச்சு, உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடும். ஆமா, குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்கத்தாங்க செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு அழகு. உன்னை விவரம் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். பெரிய பாட்டி தான். அப்போ எனக்கு வயசாய் போச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல, அவ்வளவு பக்குவம் வந்துருச்சுன்னு சொல்றேன். குடும்பம் ஒரு கோயிலின்னு சொன்னது உண்மைதானே. என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. குடும்பம் ஒரு கோயிலின்னு சொன்னது உண்மைதானே. என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. அடி கண்ணே பசும் பொன்னே
குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. விளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. அன்பினால் இன்று நான் வாழ்கிறேன், உன் கண்களால் இன்று நான் பார்க்கிறேன். உன் அன்பினால் இன்று நான் வாழ்கிறேன். நீ இல்லையே இனி நானும் இல்லையே, நீதானடி என் வாழ்வின் எல்லையே. ஒரு ஈரேழு ஜென்மங்கள் போராடடி, குடும்பம் ஒரு கோயிலின்னு சொன்னது உண்மைதானே. என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. அடி கண்ணே பசும் பொண்ணே இந்த பாசம் போதுமே, அழியாமல் குறையாமல் பல ஜென்மம் வாழுமே. குடும்பம் ஒரு கோயிலின்னு சொன்னது உண்மைதானே. என் குலவிளக்கே உன்னால் அதை புரிந்து கொண்டேன் நானே. கொஞ்சம் இருங்க. ஏண்டி போகும்போதே கூப்பிடுற? இல்லம்மா, நீங்க இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு கழனி காட்டுக்கு போலாமா? என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், எங்க வீட்டுக்காரருக்கு என் கையாலேயே பரிமாறணும். நானே எடுத்துட்டு போறேன். சரிம்மா. வீட்டை பாத்துக்கோ. அங்க என்ன நியாயம் பேசிட்டு மடமண்ணு வேலையை பாருங்கடா. கன்சாமி உன்னதான் ஒற்றை மணி அப்படி எட்டு கொட்ட வேண்டியது தானே? மறுபடியும் கணத்துக்குள்ள வருது. எதுக்கு இப்படி அரைக்குறையா வேலை செய்றீங்க? என்ன மாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள? இவங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஆமா, கிணத்து வேலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? திட்டுக்கு கீழே 10 அடி இறக்கிட்டேன். இன்னொரு 10 அடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு வேற கிணறே கிடையாது. ஐயா, கிணத்துல வெடி வைக்க போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க. மாப்பிள்ள வெடி வச்சுக்கிறாங்களா? இந்த பக்கமா வந்துரு வந்துரு. வெடி வச்சிருக்கல, ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்க. மாப்பிள்ள வர்றது நம்ம லட்சுமி மாதிரி இல்ல? ஆமா லட்சுமி தான். லட்சுமி வராத போயிடு. லட்சுமி வராத போயிடு. அம்மா வெடி வச்சிருக்காங்க, வராத பக்கம் போயிடு. லட்சுமி போயிடு. அம்மா போயிடு.